ஹலோ, வெல்கம் டு மை சேனல் உள்ளன் கைவினை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி ஒரு அழகான தர்பூசணி கோஸ்டர் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. பிகினர்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் வந்து நம்ம டபுள் குரோஷே அண்ட் சிங்கிள் குரோஷே மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோஸ்டர் செய்கிறதுக்கு நமக்கு 4 கலர் தேவைப்படும். ரெட், கிரீன், ஒயிட் அண்ட் பிளாக். இந்த 4 கலருமே நமக்கு தேவைப்படும். சரி வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கோஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 செயின் போடணும். 1 2 3 செயின் போட்டுட்டு ஒரு சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றிட்டு இந்த கடைசி செயின் இருக்கு இல்லையா, அதாவது இதில் ஃபஸ்ட்டு போட்ட செயின் நம்ம இங்கே தான் நாட் போட்டிருக்கோம், ஸ்லிப் நாட். அது பக்கத்தில் இருக்கிற அந்த செயினுக்குள்ளே விட்டு ஒரு டபுள் குரோஷே போட்டுக்கலாம். 1. இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் குரோஷே போட்டு முடிச்சதுமே வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சு இந்த ஃபர்ஸ்ட் செயினை வந்து மார்க் பண்ணிடுங்க. இதுலேயே நம்ம இன்னொரு டபுள் குரோஷே பண்ணலாம். இப்போ இது 2வது டபுள் குரோஷே, அங்கேயே இன்னொரு டபுள் குரோஷே, இது 3வது டபுள் குரோஷே. இந்த மாதிரி இந்த ஒரே ஹோலில் வேற எங்கேயும் மாற்றாமல் இந்த ஒரே ஹோலில் 10 டபுள் குரோஷே போடணும். நான் உங்களுக்கு 10 டபுள் குரோஷேயும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் அதே ஹோலில் 10 டபுள் குரோஷேவும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே தானே ஸ்டிச் மார்க்கர் போட்டிருந்தோம், அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். பூக்கு இப்படி உள்ளே விட்டு நூலை இழுத்து திரும்பவும் வெளியில் இழுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதே இடத்துல 2 செயின் போடலாம். 1 2 செயின் போட்டுட்டு நூலை ஒரு தடவை ஒரு சுற்றி அதே ஹோல் எந்த இடத்துல நம்ம இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 2 செயின் போட்டிருக்கோமோ அதே இடத்துல ஒரு டபுள் குரோஷே போடணும் அதே செயினில். இப்போ இதில் ஒரு டபுள் குரோஷே போட்டு முடிச்சதுமே அந்த இடத்த வந்து நம்ம ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடலாம் அந்த செயினை. இப்போ பாருங்கள், இந்த சர்க்கிளையும் வந்து நமக்கு சுற்றிரும் நிறைய செயின் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் குரோஷே நம்ம போடணும். ஸோ டோட்டலாக இந்த ரவுண்டில் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 செயின் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கணும். ஏன்னா பேசிக்காக நம்ம எத்தனையில் ஆரம்பித்தோம் அப்படின்னா 10 தானே இங்கே போட்டிருக்கோம். 10 போட்டுட்டு ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் குரோஷேனா இந்த ரோ முடிகிறப்ப நமக்கு 20 செயின் இருக்கணும். நான் உங்களுக்கு 20 செயின்ஸும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மொத்தமாக 20 செயின்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த ஸ்டிச் மார்க் பண்ணியிருந்த அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல 2 செயின் போட்டாச்சு. இப்போ அதே இடத்துல ஒரு டபுள் குரோஷே அதே செயினில் விட்டு டபுள் குரோஷே போட்டதுமே இந்த ஃபஸ்ட்டு செயினை வந்து நம்ம ஸ்டிச் மார்க்கர் வச்சு வந்து மார்க் பண்ணிடணும். இப்போ நம்ம இந்த ரவுண்ட் எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல 2 டபுள் குரோஷே போட்டுட்டு, அதாவது 2 செயின் வந்து ஒரு டபுள் குரோஷேவாக கன்சிடர் ஆகும். அதனால் நம்ம இதெல்லாம் 2 டபுள் குரோஷே போட்டுட்டோம். இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த செயினில் ஒரு டபுள் குரோஷே போடணும். அடுத்ததாக 3வதாக இருக்கக்கூடிய செயினில் 2 டபுள் குரோஷே போடணும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டபுள் குரோஷே 2 டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே 2 டபுள் குரோஷேன்னு இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். அதாவது ஒரு டபுள் குரோஷே 2 டபுள் குரோஷேன்னு ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஒரு சில பேருக்கு டவுட் வரும், நம்ம போட்டுட்டு இருக்க சர்க்கிள் வந்து கரெக்டாக தான் வருதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்ப 2 டபுள் க்ரோஷேவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆனால் இங்கே முடிக்கிறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு டபுள் க்ரோஷேவோட நம்ம முடிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சர்க்கிளை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் லாஜிக் தான். இப்போ இங்கே 2 போட்டிருக்கோம், அப்புறம் 1 2 1 2 1ன்னு போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இங்கே 2 டபுள் க்ரோஷே நம்ம போட்டிருக்கோம்னா அது பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு டபுள் க்ரோஷே தானே வரணும். அப்படி உங்களுக்கு அது கரெக்டாக வந்தது அப்படின்னா நீங்கள் சர்க்கிள் வந்து கரெக்டாக போட்டுட்டு இருக்கீங்க, எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு அர்த்தம். செகண்ட், நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் செயின் கவுண்ட் கூட நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 10 20 அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து இதை கொண்டு வர முடியும். ஸோ நான் போட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்துடலாம். ஸ்டிச் மார்க்கரை எடுத்துட்டு அந்த செயினில் உள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ வந்து எனக்கு இந்த சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு இந்த சைஸ் வந்து போதுமானதாக இருக்கு. உங்களுக்கு இதை விட பெருசா சர்க்கிள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ இந்த ரவுண்ட் வந்து நம்ம எப்படி முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு டபுள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே இல்லையா? அப்படிதான் நம்ம முடிச்சிருக்கோம். அதாவது 1 2 அப்படி முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த ரவுண்ட், இப்போ இது வந்து நம்ம சென்டர்ல போட்ட 10 டபுள் க்ரோஷே, இது கணக்கு கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். 2 டபுள் க்ரோஷே ஒவ்வொரு செயின்ல போட்டிருக்கோம். இது செகண்ட் ரவுண்ட், இதுல 1 2 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ தேர்ட் ரவுண்ட் உங்களுக்கு இதை விட பெருசா வேணும், ரெட் கலரே உங்களுக்கு இதை விட பெருசா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தேர்ட் ரவுண்ட் கண்டினியூ பண்ணுங்க. தேர்ட் ரவுண்ட் வந்து எப்படி போடணும் அப்படின்னா இதே மாதிரி தான். நீங்க ஜாயின் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல 2 செயின் போட்டுட்டு இங்கே ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு பக்கத்து செயின்ல பக்கத்துல ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு பக்கத்துலயும் ஒரு டபுள் க்ரோஷே அண்ட் தேர்ட் செயின்ல 2 டபுள் க்ரோஷே போடணும். அதாவது இந்த ரவுண்ட்ல என்ன பண்ணோம் 1 2 போட்டோமா, அடுத்த ரவுண்ட்ல 1 1 2 அப்படி நீங்க போடணும். அதாவது அடுத்தடுத்த 2 செயின்ல ஒவ்வொரு டபுள் க்ரோஷே, மூணாவது செயின்ல 2 டபுள் க்ரோஷேன்னு அந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த மாதிரி ரெட் கலர் உங்களுக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ அந்த மாதிரி ரெட் கலர் நூல் மட்டும் பயன்படுத்தி நீங்க வந்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இன்னும் பெருசா வேணும் அப்படின்னா 1 1 2 அதுக்கு பதிலாக 1 1 2, அதாவது 3 தடவை டபுள் க்ரோஷே, 4வது செயின்ல 2 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 4 செயின்ல ஒவ்வொரு டபுள் க்ரோஷே, 5வது செயின்ல 2 டபுள் க்ரோஷே. அந்த மாதிரி நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனா எனக்கு இந்த இது வந்து போதும். இப்போ நான் அடுத்தது ஒயிட் கலர் வந்து இதில் அட்டாச் பண்ண போறேன். இதில் ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒயிட் கலர் அட்டாச் பண்ண போறேன். உங்களுக்கு வேணா நீங்க அதே கலர்ல கூட கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் எனக்கு சைஸ் போதுன்றதுனால நான் ஃபாலோ பண்றேன். ரெட் கலர் உள்ள எடுத்தாச்சு. இந்த நூலை நல்லா டைட் பண்ணிக்கலாம். இந்த 2 நூலையும் இப்படி நல்லா சுற்றி இந்த இடத்துக்கிட்ட பிடிச்சிக்கோங்க டைட்டா. ஏன்னா நம்ம இதெல்லாம் பின்னுறப்ப கூட சேர்த்து இந்த நூலையும் வந்து நம்ம பின்னிடலாம் இல்லையா, அதுக்காக தான். இப்போ நான் வந்து நூல் அட்டாச் பண்ணியாச்சு. இதுலேயும் இப்போ ஒரு 2 செயின் போடலாம். இப்போ 2 செயின் போட்டுட்டோம். அதே மாதிரி நூல் சுற்றி அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே போட்டு அந்த ஃபர்ஸ்ட் செயினை நான் ஸ்டிச் மார்க்கரால மார்க் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்களையும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இங்கே நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டோம், அதனால அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ இங்கே ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ரவுண்டில் இங்கேயும் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ இதில் 1 2 2 போட்டுட்டோம். மூணாவது செயின்ல 2 டபுள் க்ரோஷே நம்ம போடணும். 1, திரும்ப அதே இடத்துல விட்டு 2. இப்போ அடுத்த செயின்லயும் 1, அடுத்த செயின்லயும் 1, இந்த செயின்ல 2. அப்படி ஒவ்வொரு செயின்லயும் 1 1 2 அப்படின்னு இது ஃபுல்லா முடிச்சுட்டு உங்களுக்கு இப்போ பாருங்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபுல்லா. அதே மாதிரி இந்த ஸ்டிச் மார்க்கர் எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேல ஒரு ஸ்லிப் ஸ்டிச்,
இப்போ நம்ம இவ்வளோ தூரம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு க்ரீன் கலர் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். ஒரு செயின் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதே இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே போடலாம். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அந்த செயினையும் வந்து நம்ம ஸ்டிச் மார்க்கரால் மார்க் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு சிங்கிள் குரோஷே போட்டதுமே நம்ம இதில் ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த செயின்லையும் ஒரு சிங்கிள் குரோஷே போடலாம். 1, அடுத்த செயின்லையும் 1, அதுக்கு அடுத்த செயின்லையும் 1, இப்போ 3 சிங்கிள் குரோஷே போட்டுட்டோம். ஸோ 4வது செயினில் 2 சிங்கிள் குரோஷே நம்ம போடணும். 1 போட்டுட்டேன், அதே செயினில் 2. இப்போ இந்த ரவுண்ட் வந்து நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இந்த ரவுண்ட் நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் குரோஷே, அப்புறம் 2 சிங்கிள் குரோஷே. 1 2 3 3 சிங்கிள் குரோஷே, அப்புறமா 2 சிங்கிள் குரோஷேன்னு இந்த ரோ ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமி. இப்போ நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். க்ரீன் கலர் கொடுத்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் சொருவி விட்டு கட் பண்ணிவிடுங்க. நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இதில் நமக்கு இந்த மாதிரி சீட்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அந்த சீட்ஸ் கொடுக்கறதுக்கு பிளாக் கலர் நூலை வந்து இந்த மாதிரி பெரிய ஊசியில் கொடுத்து கோத்து வச்சுருங்க. சீட்ஸ் கொடுக்க என்ன பண்ணணும்னா, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ இல்லையா, இந்த பக்கம் வந்து நம்ம எதுவுமே இதில் பண்ணக்கூடாது. இந்த 2 ரோவில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஊசி எப்படி பின்னாடியிலேருந்து ஏதாவது ஒரு செயின்குள்ளே இப்படி விட்டுக்கோங்க. விட்டுறப்ப பாருங்கள், ஃபுல்லாக இழுத்துடாமல் கொஞ்சம் இப்படி கையில் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல போட்டுட்டோம். இது எத்தனாவது ரோவில் போட்டிருக்கோன்னா செகண்ட் ரோவில் தான் நம்ம இதை போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு இது இருக்கு இல்லையா மேலே அடுத்த ரோவில், அதுக்குள்ளே இப்படி உள்ள ஊசியை விட்டுக்கோங்க. விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கும் அடியில், அதுக்கு பக்கத்துலேயும் அடியில் இப்படி உள்ளே விட்டு, இப்போ பாருங்கள் இங்கே ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படி நம்ம பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் உள்ளேயே தான் நூல் கொடுத்துருப்போம், நமக்கு இந்த இடத்துல நூலும் தெரியாது, பின்னாடியே வந்து கசகசன்னு இருக்காது. இது நம்ம இதுக்கு முன்னாடி விட்ட நூல் இல்லை. நம்ம வந்து நார்மலாக கொடுக்குற மாதிரி உள்ளே கொடுத்து வாங்கணும் அப்படின்னா வந்து பின்னாடி ரொம்ப கசகசன்னு இந்த மாதிரி ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி ரொம்ப கசகசன்னு இருக்கும் பின்னாடி. அதனால தான் நம்ம இந்த மாதிரி உள்ளேயே கொடுத்து மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் நீங்கள் மெயினாக இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரவுண்டாக தானே நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்குன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இங்கேருந்து 2 செயின் தள்ளி அடுத்தது போடணும், திரும்ப 2 செயின் தள்ளி அடுத்தது, அது மாதிரி செயின் கவுண்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா, எத்தனை செயினில் இருக்குது, இங்கே கொடுத்துருக்கோம் 1 2, 2வது செயினில் இருக்குது. வேணும்னா இங்கேயே கொடுக்கலாம், இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட கொடுக்கலாம். ஆனால் நான் இதிலேயே கொடுக்கலான்னு இருக்கேன். இங்கேயே கொடுக்கறதுக்கு நம்ம இங்கே தானே கொடுத்துருக்கோம், அதுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக இந்த இடம் தான் இருக்குது. இந்த செயினுக்குள்ளேயும் அதே மாதிரி இங்கே உள்ள விட்டு, இங்கே 2, இங்கே 3, அதே மாதிரி அடியிலையும். சரிங்களா? இந்த மாதிரி மேலே கீழேன்னு மாற்றி கொடுத்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் தான் தெரியும். அந்த நூலையும் வந்து நல்லா சுற்றி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெட் கலரில் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பிங்க் கலரில் கூட வந்து செய்யலாம். இது நான் வந்து பிங்க் கலர், இது நான் வந்து நார்மல் நம்ம டார்க் பிங்க் தான் எடுத்திருக்கேன். அண்ட் கூட வந்துட்டு ஒயிட் கலர் வந்து சிங்கிள் குரோஷே தான் போட்டிருக்கேன். அதில் நம்ம டபுள் குரோஷே போட்டிருக்கோம். இதில் ஒயிட் சிங்கிள் குரோஷே அண்ட் க்ரீனும் சிங்கிள் குரோஷே தான். க்ரீன் வந்து லைட் க்ரீன் எடுத்திருக்கேன், இதில் டார்க் க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் மாற்றி செஞ்சு பாருங்கள், அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.